வாழ்க்கையில் இன்பம் பெற அபிராமி அந்தாதியில் தாயை நோக்கிய பாடல். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமானவடி உடையவாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்காம் எம்பி ராம்முடி கண்ணியதே. ஆனந்த உருவமாகி என் அறிவாகி நிறைவான அமுதமும் போன்றவளாகி வானம் இறுதியாயுள்ள பஞ்சபூதங்களும் ஆகி வடிவமாக நிற்கும் தேவியே. தேவி எப்படி இருக்கிறார்? ஆனந்த ரூபமாக நிற்கின்றாள். தேவி தன் அறிவாகவும் இருக்கின்றாள். என்னோடு இருக்கும் அறிவு தேவியே. தேவர்கள் உண்ணும் அமுதமாகவும் நிற்கின்றாள். வானம் எங்கு உள்ளதோ கடைசி வர உள்ளால் பஞ்சபூதங்களாகவும் இருக்கின்றாள் நம் தேவி, நம் தாய். அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வாக்கில் வரும் வேதங்களிலாகவும் இருக்கின்றார். திருவடி தாமரை 4 வேதங்களுக்கும் எல்லையாக நிற்பது வெண்ணிற சாம்பல் படர்ந்த மாயனத்தை தான் ஆடல் நிகழ்த்தும் இடமாக கொண்டு சிவபெருமானின் திருமுடியில் அணியப்பட்ட மாலையாகவும் திகழ்கின்றாள். அது மட்டும் இல்லாமல் 4 வேதங்கள் பிரம்மதேவரின் வரும் வாக்கிலையும் அதை காப்பவளாகவும் அதை எல்லைப்படுத்தி வைத்திருப்பவளும் தாய். வெண்ணிற சாம்பல் உடுத்தி ஆடும் சிவபெருமான் உடன் சேர்ந்து ஆடும் தாய். அந்த சுடுகாட்டையும் தன் நாட்டிய நாடக நடத்தும் இடமாகவும் வைத்துள்ளாள். அவள் இல்லாத இடமில்லை என்று கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் நெற்றியிலும் இருக்கின்றார். அவர் கழுத்தில் மாலையாகவும் இருக்கின்றார் தாய். இப்படி சிவபாடலை நினைத்து வாழ்பவருக்கு இவ்வாழ்க்கையில் இன்பம் பெருகிவிடும், துன்பமே இல்லை. அனைத்தும் தாய். அறிவிலும் இருக்கின்றார், அமுதமும் இருக்கின்றார், வானமாகவும் இருக்கின்றார், பஞ்சபூதங்களாகவும் இருக்கின்றார், வேதங்களை காப்பாளாகவும் இருக்கின்றார், வேதங்களாகவும் இருக்கின்றார், சாம்பலாகவும் இருக்கின்றார். சாம்பலை உடுத்தியவனுடன் நடனமாடவும் அவளே, சாம்பல் பெரும் சுடுகாட்டிலும் இருப்பவளும் அவளே என்று அனைத்தையும் கூறுகின்றது இந்த பாடல்.